வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஓட்ஸ் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேன் கேக்கில் சர்க்கரை, ப்ரௌன் சுகர், வெல்லம் அப்படின்னு எந்த விதமான ஸ்வீட்னரும் நாங்கள் சேர்க்கல. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான டிஷ். இதுக்கு 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இது நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே டிசானாவோட ஹோல் கிரெயின் ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உடம்பு குறைக்கிறதுக்காக ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் கிரெயின் ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா பவுடர் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நம்மளோட ஓட்ஸ் பொடி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம். எந்த வகை வாழைப்பழம்னாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இதில் இப்போ 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். இது ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இது அகாரோட பிளெண்டர். இதில் 2 விதமான ஜார்ஸ் வருது. அதே மாதிரி தனியாக ட்ரையாக பொடி அரைக்கிறதுக்கு ஒரு பிளேடும், இந்த மாதிரி சட்னி மசாலாங்க அரைக்கிறதுக்கு இன்னொரு பிளேடும் ஸ்பெஷலாக இருக்குது. இதோ அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது நம்ம பொடி பண்ண ஓட்ஸ். இப்போ இந்த ஓட்ஸ் பவுடரை வாழைப்பழ மிக்சரோடு சேர்த்துடலாம். நீங்கள் பழம் சேர்த்து பேன் கேக் பண்ணும்போது பட்டை பொடி சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டை பொடி போட்டுக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 முட்டை, இதோட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். அப்படியே மிக்ஸி ஜாரை மூடி ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதோ இதெல்லாம் நல்லா கலந்துருச்சு. பேன் கேக் பேட்டர் ரெடி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும், கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். இப்போ இதை நம்ம பேன் கேக்கை ஊற்றி எடுத்துடலாம். ஸ்ப்ரெட் பண்ணாமல் இந்த மாதிரி ஊற்றுங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா சுட்டுடுங்க. இந்த ரெசிபி முழுக்க நான் அகாரோ அண்ட் டிசானோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுவும் நம்மளோட பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். நீங்கள் இதை அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி வாழைப்பழத்தை அடுக்கி அதுக்கு மேலே மேப்பிள் சிரப் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இங்கே நீங்கள் வேணுங்கிற டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வாழைப்பழமும் சாக்லேட் சிப்ஸும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மேப்பிள் சிரப் ஆட் பண்ணலாம். மேப்பிள் சிரப் இல்லை அப்படின்னா ஹனி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.